அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, யாரிடம் பணம் சேராது. இப்போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் பணம் தங்காது. எந்த பொருளை கேட்டாலும் சரி, இல்லை. பால் இருக்கா, இல்லை. பணம் இருக்கா, இல்லை. தண்ணி இருக்கா, இல்லை. இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய வீட்டில் எந்த காலத்திலும் பணம் சேராது. அடுத்தது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புலம்புற வீட்லேயும் பணம் சேராது. எதை கேட்டாலும் ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய வீட்டிற்கு எது தேவை, எது தேவையில்லை என யோசிக்காத வீட்டில் பணம் தங்காது. சிக்கனம் சேமிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க வீட்லேயும் பணம் சேராது. வீடு முழுக்க அழுக்கு துணி, தேவையில்லாத பொருட்கள், உடைந்த பொருட்கள், இது எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் பணம் எந்த காலத்திலும் சேராது. மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று பக்கத்து வீட்டில் டிவி இருக்குது, பெரிய டிவியாக இருக்குது, நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வீட்டில் பணம் என்றுமே தங்காது. அமங்கலமான வார்த்தைகள், இப்போ மூதேவி, சனிய, பீடை, இது போன்ற அமங்கலமான சொற்களை பேசும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். இது போன்ற வீடுகளிலும் பணம் தங்காது. முன் யோசனை இல்லாமல் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யும் நபர்களிடம் பணம் தங்காது. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனைகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற வீடுகளிலும் பணம் சேராது. மேற்சொன்ன விஷயங்கள் எதையும் செய்யாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. வீட்டில் பணம் என்றுமே தங்கும். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி. கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், அம்பத்தூர், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்.